அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய கேபி ஜோதிடத்துக்கு மொபைலில் பயன்படுத்தக்கூடிய ஃப்ரீ சாஃப்ட்வேருங்க. இந்த சாஃப்ட்வேர் வந்து தமிழ் லாங்குவேஜில் இருக்குதுங்க. ரொம்ப துல்லியமான சாஃப்ட்வேர், நல்ல சிறப்பான சாஃப்ட்வேரும் கூட. உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோரில் அஸ்ட்ரோசேஜ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வரும். அதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேரில் அடிக்கடி இடையில விளம்பரம் மட்டும் வரும். அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ கேபி முறையில் நம்ம பலன் பார்க்கணும், ஒரு ஜாதகத்தை கணிக்கணும் அப்படின்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து அறிக்கைகள் அப்படின்னு இருக்கும். அதை அப்படியே ரைட் சைடு இப்போ தள்ளிங்கன்னா இங்கே கேபி முறைன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ யாருக்கு ஜாதகம் கணிக்கணுமோ அவனுடைய பெயர் டம்மியாக போட்டு டேட் ஆஃப் பர்த்து டைம் எல்லாம் நீங்கள் போட்டு எடிட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இங்கே செட்டிங்கில் வந்து கேபி பழைய அப்படின்ற டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துக்குங்க. 5 நிமிஷம் ஜாதகத்தை கணிச்சிருங்க. இதில் வந்து ஜாதகத்துடைய கட்டன் டீட்டெயில்ஸ் 12 பாவங்கள் கிரகங்கள் எல்லாமே டிகிரி சுத்தமாக இருக்கும். அப்படியே ரைட் சைட் தள்ளினீங்கன்னா கிரகத்துடைய ராசி அதிபதி, நட்சத்திரம், உபநட்சத்திரம், உப நட்சத்திரம் எல்லாமே துல்லியமாக இருக்கும். அடுத்து வந்து பாவத்துடைய ஆரம்ப மனையுடைய தகவல் எல்லாமே துல்லியமாக இருக்கும். விளம்பரம் மட்டும் இடையில வரும், அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே ரைட் சைட் தள்ளினீங்கன்னா கிரக குறிக்காட்டி இதெல்லாமே இருக்கும். என்ன தசை போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு அப்படியே நீங்கள் தள்ளினீங்கன்னா இந்த இடத்துல வந்து கடைசி கேபிக்கு வந்தீங்கன்னா இங்கே தசைன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இன்னொரு முறை தசை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரெசன்ட் டைமில் என்ன தசை போகுது அப்படின்றது எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது வந்து ஜாதக கணிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைங்க. அதே வந்து நீங்கள் ஒரு பிரசன்னம் கணிக்கணும் கேபிஎஸ்எல் ரீதி அப்படின்னா அகைன் திரும்ப முகப்பு வந்துட்டு கீழே வந்து அறிக்கைகள், அதாவது அறிக்கையில் கேபி முறை இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சும்மா டம்மியாக நேம் எதனா கொடுத்துட்டு இப்போ பிரசனம் கணிக்க போகிறீங்க. புதுசாக தொழில் தொடங்கலாமா அப்படின்ட்டு சும்மா கேள்வியாக மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு கேள்வி சொல்லிவிட்டு நம்பர் போடணும். 1 to 249 இருக்கும். இப்போ நம்பர் 201 அந்த மாதிரி வந்து போட்டுங்க. அயனாம்சம் அப்படியே கேபி பழைய கொடுத்துக்குங்க, கணிச்சிருங்க. இது மாதிரி கணிச்சிங்கன்னா ஜாதகத்துடைய கட்டம் வந்துடும். 12 பாவங்கள் கிரகங்கள் எல்லாமே துல்லியமாக இருக்கும். அப்படியே ரைட் சைடு தள்ளினீங்கன்னா கிரகங்கள் இருக்கும், ராசி நட்சத்திரம் உப நட்சத்திரம் எல்லாமே இருக்கும். பாவத்துடைய ஆரம்ப முனை எல்லாமே வந்து உள்ளே வந்துடும். அடுத்து கிரக குறிக்காட்டிகள் எல்லாமே வந்துடும். விளம்பரம் மட்டும் இடையில எப்போ வருன்னே தெரியாது, அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. தசை பார்க்குறதுக்கு அப்படியே ரைட் சைடு வந்தீங்கன்னா இங்கே தசைன்னு இருக்கும். இன்னொரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா தசை பார்த்துக்கலாம். சரிங்களா? இது வந்து கேபி முறையில் நீங்கள் ஜாதகம் பிரசனம் எல்லாமே பார்த்துக்கலாம். ரொம்ப சிறப்பான சாஃப்ட்வேர், துல்லியமான சாஃப்ட்வேர். மொத்தம் ஒரு 9 வகையான லாங்குவேஜில் இந்த சாஃப்ட்வேர் இருக்குதுங்க. தமிழ் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அயனாம்சம் எப்பவுமே கேபி பழைய அயனாம்சத்தை போட்டுக்குங்க. நன்றி, வணக்கம்.